ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இந்த வீடியோ எடுத்து 2 வாரம் ஆயிடுச்சு. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்புறத்துக்கு கல்யாண முருகர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சீமந்தம் பண்ணியிருந்தாங்க. சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாதமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உட்கார வச்சு அழகாக சீமந்தம் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி போகிறதுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மாதமாக இருக்கிறவங்களும் எல்லாரையும் உட்கார வச்சு சந்தனம், குங்குமம், வளையல், பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புடவை, வேஷ்டி எல்லாமே எப்படி நம்ம ஒரு சீமந்தத்தில் நம்ம செய்வோமோ, நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம செய்வோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேவிஆர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையில் ஆடிப்புறத்துக்கு மாதமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 58 பேருக்கு சீமந்தம் பண்ணாங்க. எல்லாருக்கும் நம்ம வீட்டு பொண்ணாக நினச்சி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். யாருக்குமே இந்த மனசு அவ்வளோ வராது. இவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே புடவை, வேஷ்டி, எப்படி நம்ம சீர்வரிசை நம்ம செய்வோமோ அதே மாதிரி ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் கேவிஆர் அவர்கள் தலைமையில் ஆடிப்புறத்துக்கு நடந்தது. அதேமாதிரி அன்னதானம் பார்த்திங்கன்னா சீமந்தத்துக்கு எப்படி நம்ம 7 வகையான சாப்பாடு நம்ம எல்லாருக்கும் நம்ம சீமந்தத்தில் செய்வோமோ அதே மாதிரி 7 வகையான சாப்பாடு, ஸ்வீட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக அருமையாக செஞ்சுருந்தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம வீட்டு பொண்ணாக நினச்சி எல்லாருமே நீங்களும் வாழ்த்துங்க. செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் நடந்த சீமந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் நம்ம வீட்டு பிள்ளையாக நினச்சி எல்லோரும் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு நம்ம மனசார எல்லோரும் வாழ்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் ஊற்றுப்பா. 2 கப்பு வேணும். 2 கப்பு வேணும். அணைச்ச மாதிரி உட்காந்துருக்கோம். நம்ம இந்த அணைச்ச மாதிரி உட்காந்து போடுங்க போடுங்க அப்படியே போடுங்க. ஆமா இது தட்டோட வேணாம். நான் தொடக்கிறேன். அப்படியே போட்டு போதுமா? கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கூப்பிட்றேன் கண்டிப்பாக கூப்பிட்றேன். எல்லாரும் கொஞ்சம் கீழே இருங்க. வழி விடுங்க. கீழே இறங்க. கொஞ்சம் கீழே இருங்க. வர்றாங்க. நீ கீழே இறங்குமா? இருறாமா கூப்பிட்றேன். உன்னை கூப்பிட்றேன். 2 பேரை கூப்பிட்றேன். இருங்க, லைனில் நில்லுங்க. லைனில் நில்லுங்க. லைனில் நில்லுங்க. அப்படியே லைனில் நில்லுங்க. கூப்பிட்றாரு அப்படியே கூப்பிட்றாரு. போடு இரு. சரி போடு. வாடி வா மாடி யாரு சந்தனம் ஒரு ஆள் இருக்கா. நீங்க வாமா. நீங்க ஒரு ஆள் அப்படி தரமா. அப்படியே இருக்கு. அப்படியேமா. அப்படியே இருக்கு. அங்க நடுவில் போ. இருமா சந்தனம் வரட்டும். வச்சவங்க வச்சவங்க வந்தீங்க. பொறுமையாமா உடஞ்சிருக்குமா. இருமா பொறுமையாமா, அவசரப்படாதீங்கம்மா. வெச்சவங்க வந்துருங்க. அம்மா வெச்சவங்க வந்துருங்க. சைடுல
யாரும் போடாதீங்க, வச்சவங்க வாங்க. சைஸ் பார்த்தே போட்டுங்க, இல்லை வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா 1 2 போட்டுங்க, 2 வாங்கிக்கோங்க. அப்படியே போடுங்க. பொறுமையாக்கா, பொறுமையா. சைஸ் மாற்றிக்கா, இல்லைண்ணா இருந்தா சைஸ் இருக்கா பாரு. அக்கா அதாங்க இன்னொரு தட்டில் இருக்கு பாருக்கா, பெருசு சிறுசு கலந்துருக்கு பாரு. இன்னொரு தட்டில் பெருசு சிறுசு கலந்துருக்கு பாரு. அப்படி போடுங்க போடுங்க, அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க. ஓகேக்கா, இருக்கா அப்படியே இருக்காக்கா. அப்படியே அப்படியே வைக்கா, அப்படியே வீடியோவில் வாட்டோம் வைக்கா, யாரும் ஒருத்தருக்கு வைக்கா. ஓகேக்கா, ஓகே வாங்க அப்படியே வாங்க அக்கா. அப்படியே கொஞ்சம் எத்தி காமிக்கா. அக்கா வச்சுட்டியாக்கா? சரி. சைஸை பொறுத்து போடுங்க, இல்லைன்னா வாங்கி வச்சு. வீட்டில் ஆட்டப்பெல்லாம் டைம் ஆகுது. ஆட்டு மஞ்சி அம்மா எல்லாரும் திரும்பியமா கையில் உட்காந்து ரெண்டு பேர் மட்டும் ரெண்டு பேர் மட்டும் இங்கே பாருங்க மேடம், இந்த பாருங்க மேடம், இருக்கு மேடம் ஓகே சார்.
படிக்கும்போது அப்போவே அவன் ஆப்பிள் நான் சொன்னேன். இங்கிலீஷ் மீடியம் நான் தமிழ் மீடியம். தெரியாமல் போச்சு. நமக்குள்ளே பேசிக்கலாம். நான் வேறு நம்ம 2 பேரும் அம்மா பாட்டிமா பாட்டிமா அப்படியே பாட்டிமா அப்படியே கொடுங்க. ஓகே பாட்டி கொடுங்க. பாட்டி தான் வயசில் பெரியவங்க கொடுத்து தான் நம்ம இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய நம்ம கல்யாணம் ஒரு நிமிஷம் கண்ணா மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் அந்த வாழ்த்தானது ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய பாராயணமானது நடைபெற்றவுடன் எல்லாரும் அக்ஷதை போடுவாங்க. நமஸ்காரம் செய்வீங்க. கையை கூப்பி பெரியவார நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சசிய தேவதோ பிரமா சதமானம் பவதி சதமானம் பவதி சதாய புருஷந்தாயு ஸ்ரேவேந்திரிஹி சதமானம் பவதி சதமானம் பவதி சதாய புருஷ ஆயு ஸ்ரேவேந்திரிஹி பிரதிஷ்ரதி சதமானம் பவதி சதாய பிந்தோர் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அசிதேவோ பிரம்மா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு காட்டி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் திருத்தல் கண்டு ஊடுகைகளாய் பூங்குருந்த சீர்த்த முளைப்பட்டி வாங்க பெருமுடல் வல்லல் பெருவசுக்கள் நீங்காதோ செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய் தனம் தரும் கல்விகளும் ஒரு நாளும் கலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வட்டமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூரா அபிராமி கடிக்கண்களே மண்ணில் நல்ல வண்ணம் பாலவுஜாம்பிகா சமேத வேதபுரி சரஸ்வாமியின் பரிபூர்ண அனுகிரகேன கிருபா கடாட்ச சித்தியர்த்தம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேச சுவாமி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் ஆடிப்புறத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 58 பேருக்கு வளைகாப்பு வந்து நடந்தது. அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரையும் நம்ம மனசார வந்து வாழ்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாழ்த்துங்க, நானும் வாழ்த்துறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த வீடியோவில் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.